ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி ஒரு ஆக்ட் பார்க்க போகிறோம், சஃபாசி ஆக்ட். சஃபாசி ஆக்டோட ஃபுல் மீனிங் செக்யூரிஸ்டேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட். 2002 கொண்டு வந்த ஒரு ஆக்ட் இது வந்து இந்தியன் லா. ஸோ இந்த சஃபாசி ஆக்ட் எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா என்பிஏ, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட். ஒருத்தவர் லோன் வாங்குறதுக்காக பேங்க்கு போகிறாரு. ஸோ சம்திங் அவரோட அசட்டை கொடுத்து தான் அந்த லோன் அவர் வாங்கணும். இப்போ 20 lakhs சம்திங் 30 lakhs வாங்குறாரு அப்படின்னா அவரோட அசட் அதுக்கான வேல்யூவை கொடுத்துட்டு அந்த லோன் வாங்குறாரு. பேங்க்கும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்குள்ளே இதை நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாரோவர் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே அது பே பண்ணல அப்படின்னா பேங்க் வந்து அவங்களோட அசட்டை சீஸ் பண்ணி அதை சேல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னா சஃபாசி ஆக்ட். இந்த சஃபாசி ஆக்ட் வந்து மெயினாக கொண்டு வந்தது, சம்திங் ஒருத்தவங்க லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த அசட்டை சீஸ் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சஃபாசி ஆக்ட். இதுக்காக கோர்ட் வரைக்கும் போகணுங்கிற அவசியமே இல்லை. முன்னாடி அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்தது. ஸோ இந்த சஃபாசி ஆக்ட் வந்ததுக்கப்புறம் அது கோர்ட் வரைக்கும் போகாமல் பேங்க் அந்தக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து சஃபாசி ஆக்ட். அதுக்காக தான் மெயினாக அது கொண்டு வந்தது. ஸோ இந்த சஃபாசி ஆக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவர் ரீபே பண்ணாமல் விட்டுட்டாரு அந்த லோனை. ஸோ இது நெக்ஸ்ட் எந்த ப்ராசஸில் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. 60 daysக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த 60 daysக்குள்ளே கொடுக்கல, அந்த ரீபே பண்ணல அப்படின்னா அந்த லேண்டை சீஸ் பண்ணுறதுக்கான லெண்டருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அதாவது லெண்டருங்கிறவங்க இவங்க பேங்க் சைட்லேருந்து வரவங்களா இருப்பாங்க. பாரோவர், நம்ம கடன் வாங்கினவங்க பாரோவர் அப்படின்னு. ஸோ சீஸ் பண்ணுவாங்க. சீஸ் பண்ணதுக்கப்புறமா அதை சேல் பண்ணுறதுக்கு, ஏலம் விடுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே பேங்க்குக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ரெக்கவர் பண்ண முடிஞ்சாலும் நம்ம தாராளமாக பண்ணலாம். ஒன் டைம் பேமெண்ட்டாக நம்ம பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் நமக்கு இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து பாரோவருக்கு அப்பீல் போகணும். இந்த சஃபாசி ஆக்ட் மூலியமாக சம்திங் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பேங்க் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பரில் நோட்டீஸ் கொடுக்காம போனது, ஸோ சம்திங் எதனா ஒரு விஷயம் எனக்கு தெரியாமல் இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை அப்பீல் போகிறதுக்கு. ஸோ இது அப்பீல் போகிறதுக்கு எந்த கோர்ட் போகலாம் அப்படின்னா டிஆர்டிஏ கோர்ட்டுக்கு நம்ம போயிட்டு இதுக்கான அப்பீல் நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் சஃபாசி ஆக்டோட ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இதை பற்றி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.